பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கு உரித்தாகட்டுமாக. இறைவனின் சாந்தியும் சமாதானம் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது, அன்னாரை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், வலிமார்கள், நாதாக்கள், சுஹதாக்கள், நம்மவர்கள், நம் குடும்பத்தினர்கள் அனைவர்கள் மீதும் என்றென்றும் குன்றாமல் குறையாமல் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். قال الله سبحانه وتعالى في القرآن العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم فاستجبنا له ونجيناه من الغم وكذلك ننجي المؤمنين صدق الله العلي العظيم. அப்போது அவரது அழைப்பை ஏற்று கவலையிலிருந்து அவரை நாம் காப்பாற்றினோம். இவ்வாறுதான் இறை நம்பிக்கையாளர்களை நாம் காப்போம் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த வசனத்திலே சொல்லித் தருகிறான். அருமையான அல்லாஹ் நல்லடியார்களே, இந்த ஆயத்தில் அப்போது அவரது அழைப்பை ஏற்று கவலையிலிருந்து அவரை காப்பாற்றினோம் என்றால் யாரை இங்கே அல்லாஹ் பேசுகிறார்? ஹஸரத் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள். யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அந்த மக்கள் மீது கோபப்பட்டு என்ன செய்தார்கள்? பலஸ்தீன் செல்வதற்காக வேண்டி அவர் கடற்கரைக்கு வந்தார்கள். அங்கே ஒரு கப்பலில் ஏறினார்கள். பயணமாகி போகிற பொழுதுதான் அந்த கப்பல் குலுங்கியது. சீட்டு குலுக்கி போட்டு யாராவது ஒரு ஆள் கீழே இறங்க வேண்டும், தண்ணீரில் குதிக்க வேண்டும் சொன்ன நேரத்தில் சீட்டு குலுக்கி போட்ட போது அந்த பேர் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் பேர் வந்தது. அவர்கள் குதித்தார்கள், மீன் விழுங்கியது அவர்களை. இப்போ அல்லாஹ் சொல்லுகின்றான், ஃபனாதா ஃபில் ظுலுமாத். அந்த யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பல இருள்களிலிருந்து என்ன செய்தார்கள்? அழைத்தார்கள். அந்த இருளை மீனுடைய வயிற்றினுடைய இருள் ஒன்று, கடலுக்கு அடியினோட இருள் ஒன்று, கடல் ஒரு இருள் ஒன்று, இருண்ட இரவு ஒன்று இருள் ஒன்று, இப்படி பல இருள்கள் இருக்கிற காரணத்தினால் இருள்களுக்கு மத்தியிலே அவர் அழைத்தார். அந்த அழைப்பையும் ஏற்று அல்லாஹ் தஆலா அவரை காப்பாற்றினான். அப்ப அல்லாஹ் இப்படித்தான் காப்பாற்றுவோம். கதாலிக்கு நுஞ்சில் முஃமினீன். அல்லாஹ் தஆலா இப்படித்தான் மூமின்களை காப்பாற்றுவோம் என்று அல்லாஹ் தஆலா சொல்லித் தருகின்றான். அல்லாஹ் சூரத்துல் பக்கரால சொல்லுவான், அதாவது மாட்டினுடைய அந்த ஒரு பகுதி எடுத்து அந்த மக்களை அந்த மனிதனை அடியுங்கள், கொலை செய்யப்பட்ட அந்த மனிதனை அடியுங்கள் என்று சொல்லுவார். அப்ப மாட்டிலிருந்து ஒரு பகுதியை எடுத்து செத்து போன அறுக்கப்பட்ட அந்த மாட்டினுடைய ஒரு இறைச்சி துண்டை எடுத்து செத்து போன அவன் மீது அடிப்பார்கள். அடிச்ச உடனே அவன் உயிர் பெற்று எழுந்துருவான். கதாலிக்கு யுஹ்யில்லாஹ் மௌத்தா. அல்லாஹ் சொல்லுவான், இப்படித்தான் அல்லாஹ் மௌத்தானவர்கள் எழுப்புவான் என்று. மௌத்தானவர்கள் எப்போ எழுப்புவான் என்பதை அவர்கள் கண்கூடா பார்த்தார்கள். அல்லாஹ் தஆலா அந்த கதாலிக் என்ற வார்த்தையை போடுவான். கதாலிக்கு யுஹ்யில்லாஹ் மௌத்தா. இப்படித்தான் அல்லாஹ் தஆலா மௌத்தானவர்கள் எழுப்புவான். இப்படித்தான் அல்லாஹ் தஆலா பாதுகாக்கிறான் மூமின்களை. இருள்களுக்கு மத்தியில் இருந்து துஆ கேட்டாங்க யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். அவர்கள் அல்லாஹ் தஆலா எப்படி பாதுகாத்தான்? அதே மாதிரிதான் மூமினை நாம் பாதுகாப்போம் என்று அல்லாஹ் தஆலா சொல்லித் தருகின்றான். அப்ப நம்முடைய கவலைகள், நம்முடைய கஷ்டங்கள், நம்முடைய சிரமங்கள் அதை அல்லாஹ்விடம் ஒப்படைக்கின்ற பொழுது அல்லாஹ் தஆலா நிச்சயமாக காப்பாற்றுவான் என்பதில் எந்த கருத்தும் மாற்று கருத்தும் இல்லை. ஹஸரத் முத்து முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சஹாபிகள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், அந்த இருளுக்கு மத்தியிலிருந்து துஆ கேட்டார்களே யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். இந்த துஆ யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து அவர்களுக்கு மட்டும் பிரத்யேகமா உள்ளதா அல்லது எப்படின்னு கேட்டாங்க. ஒவ்வொரு மனிதனுக்கும் உரியது, ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் உரியது என்று சொன்னார்கள் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹ். அப்ப இந்த துஆவை யார் ஓதி அல்லாஹ்வுடைய கவலையை தெளிவுபடுத்துகிறார்களோ அல்லாஹ் தஆலா அந்த கவலையை போக்கிடுவான். கண்மணி முத்து முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஓதின இந்த துஆவை ஓதி எந்த ஒரு மூமின் தன்னுடைய தேவையை அல்லாஹ்விடம் சமர்ப்பிக்கிறானோ அல்லாஹ் தஆலா அந்த தேவையை நிறைவேற்றாமல் இருப்பதில்லை என்றார்கள் கண்மணி முத்து முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப இந்த துஆ ஒரு பிரத்யேகமான ஒரு துஆ. இந்த துஆ மிக பிரத்யேகமான துஆ. இந்த துஆ ஓதி நாம் என்னென்ன தேவை இருக்கிறதோ, என்னென்ன கஷ்டங்கள் இருக்கிறதோ, என்ன சிரமங்கள் இருக்கிறதோ அத்தனையும் அல்லாஹ் தஆலா நீக்கி விடுவான். அல்லாஹ்விடம் நம்ம ஒப்படைக்கின்ற பொழுது பொதுவாக கவலைகள் போக்கக்கூடியவன்
அல்லாஹ்வை தவிர வேறு யாருமே கிடையாது. மனிதர்கள் ஒரு நேரத்தில் நமக்கு ஒரு ஆறுதலான வார்த்தை சொல்வார்கள், அப்படித்தானே? எல்லா மனிதரும் இன்னொரு மனிதனுக்கு என்ன செஞ்சிட முடியும்? என்னத்தை கொடுத்துட முடியும்? எவ்வளவு கொடுத்தாலும் அந்த மனுஷன் இன்னொருத்தருக்கு கொடுத்தாலும் அது கம்மி தானே, அவரை பொறுத்தவரை கம்மியாத்தானே வரும். ஆனா நிறைவை கொடுப்பவன் யாருங்க? அல்லாஹ் தஆலா. நிறைவை கொடுப்பவன் அல்லாஹ் தஆலா. அல்லாஹ்விட நம்முடைய கவலைகளை எடுத்து வைக்கின்ற பொழுது, நம்முடைய சிரமங்களை எடுத்து சொல்லுகின்ற பொழுது அல்லாஹ் தஆலா முழுமையான முறையில் நீக்கி விடுவார். அதனால்தான் கதாலிக்க நுஞ்சில் முஃமினீன், இப்படித்தான் நம் மூமின்களை பாதுகாக்கிறோம் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி தருகிறார். என் பக்கம் நீங்க வாங்க, உங்களுக்கு கவலையா என் பக்கம் திரும்புங்கள், உங்களுக்கு சிரமமா நீங்கள் என் பக்கம் திரும்புங்கள், உங்களுக்கு கஷ்டமா என் பக்கம் நீங்கள் திரும்புங்கள், உங்களுக்கு சில பலவிதமான முசீபத்தில் இருக்குதா என் பக்கம் திரும்புங்கள், உங்களுக்கு நான் அத்தனை நேரம் போக்கி விடுகிறேன். எப்படி அல்லாஹ் தஆலா பேசுகிறான், எப்படி அல்லாஹ் தஆலா பேசுறான்? இப்படித்தான் நாம் மூமின்களை பாதுகாக்கும் என்று அல்லாஹ் தஆலா சொல்லிட்டானே. அப்ப நாம எங்க திரும்பணும்? அல்லாஹ் பக்கம் திரும்பணும். கண்மணி முத்து முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சௌரு குகையில வச்சு சொல்லலையா? சௌரு குகையில வச்சு கேட்கலையா? யாரு? அபூபக்கர் நாயகம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, யா ரசூலல்லாஹ் வல வில்ஹனா அகன் தகத்த கதமைகி லரானா யா ரசூலல்லாஹ், யா ரசூலல்லாஹ் ரெண்டு அங்க ஒருத்தர் நிக்கிறான், ரெண்டு காலுக்கு மத்தியில குனிஞ்சு பார்த்தானா லரானா யா ரசூலல்லாஹ், நம்மை பார்த்து விடுவானே, நம்மை பார்த்து விடுவானே. இன் கத்தல், அவனின் கொலை செஞ்சால், என் கதரணி என்னை அவன் கொலை செஞ்சான். ஆனா முத்து வாயின ஒருத்தன் தான் மௌத்தாவான், நான் ஒருத்தன் தான் யார சொல்ல மௌத்தாவான். என் குத்தில்த நினைச்சு பார்க்க முடியல யார சொல்லலாம். உங்களுக்கு ஏதாவது ஆச்சுன்னா உம்மத்தும் தமூத்து, இந்த உம்மத்தை செத்து போயிருமே யார சொல்லலாம் என்று தன்னுடைய கவலையை ஹஜ்ரத் அபூபக்கர் நாயகம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அந்த நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன பொழுது எவ்வளவு ஒரு இக்கட்டான சூழ்நிலை. வெளியே தான் நிற்கிறாங்க, குகைக்கு வெளியே. அது அழகான சொல்வார்கள், ரெண்டு காலுக்கு மத்தியில் லேச குனிஞ்சு பார்த்தாலே போதுமே, ரெண்டு காலுக்கு மத்தியில் லேச குனிஞ்சு பார்த்தாலே போதுமே யார சொல்லலாம், நம்மளை பார்த்துவான்னு சொல்லி ஒரு கவலை. அந்த கவலையை சொன்ன வார்த்தை, நான் போனா பரவாயில்ல, நீங்க போயிட்டீங்கன்னா அந்த கவலை என்னால் நிக்க முடியல, என்ன தாங்க முடியல யாரு சொல்லலாம். லா தஹ்சன் இன்னல்லாஹ மஅனா, கவலைப்படாதீங்க தோழரே, கவலைப்படாதீங்க தோழர், அல்லாஹ் நம்மோட இருக்கிறான். அப்ப அல்லாஹ்விட நாம என்ன செய்யணும்? அதை சாட்டி விட வேண்டும். நம்முடைய சிரமத்தை அல்லாஹ்விட சாட்டி விட வேண்டும், நம்முடைய கஷ்டத்தை அல்லாஹ்விட சாட்டி விட வேண்டும். யா அல்லாஹ், உன்னை தவிர வேற யாராலும் முடியாது ரப்பே, உன்னை தவிர சிரமத்தை போக்கக்கூடிய யாருமே இல்ல ரப்பே. எனக்கு இந்த சிரமம் வந்துருச்சு, எனக்கு இந்த கஷ்டம் வந்துருச்சு, எனக்கு இந்த நோய் வந்துருச்சு, எனக்கு இந்த நெருக்கடி வந்துருச்சு, இந்த அத்தனை உன்னை தவிர வேற யாராலும் நீக்க முடியாது ரப்பே என்று நாம் சரணாகதி அடைந்து விட்டால் முடிஞ்சு போச்சு. அடுத்த நிமிஷம் எல்லாம் தூள் தூளா மாறிடும். நமக்கு மத்தியில் மிகப்பெரிய மலை மாதிரி இருக்கின்ற அந்த கவலைகள் வந்ததும் தெரியாது, வந்த சுவடும் தெரியாமல் அது போய்விடும். யார்கிட்ட ஒப்படைக்கிற பொழுது? அல்லாஹ்விடம் ஒப்படைக்கின்ற பொழுது. ஆனா இன்னைக்கு நாம அல்லாஹ் பக்கம் திரும்பாம மற்ற பக்கம் திரும்புகிற காரணத்தினால்தான் அந்த கவலைகளாக நீண்டு கொண்டே செல்கிறது தவிர அதுக்கு ஒரு முடிவில்லாமல் இருக்கிறது. ஆக இந்த ஆயத்தை நமக்கு சொல்லித் தருகின்ற பாடம், நமக்கு என்ன சிரமங்கள், என்ன கஷ்டங்கள், என்ன முசீபத்து இருந்தாலும் நாம் அல்லாஹ்விடம் முறையிடுவோம் என்ற ஒரு மேலான பாடத்தை தான் இந்த ஆயத்தை நமக்கு சொல்லித் தருகிறது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அனைவருக்கும் கிருபை செய்வானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அதத ஹல்கிஹி வ ரிதா நஃப்ஸிஹி வ ஸினத அர்ஷிஹி வ மிதாத கலிமாத்திஹி. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி عدد خلقه ورضا نفسه وزنة عرشه ومداد كلماته. سبحان الله وبحمده عدد خلقه ورضا نفسه وزنة عرشه ومداد كلماته. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد يا ربي صل عليه وسلم. السلام عليكم ورحمة الله تعالى وبركاته.